அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. போன வீடியோவிலேயே சூரத்துல் கௌசர் இஃப்தாருடைய சமயத்தில் ஓதக்கூடிய ஒரு அமலை நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து வரக்கூடிய வீடியோவும் சூரத்துல் கௌசர் சம்மந்தப்பட்டது என்பதாக நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ தான் இது. தாங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன ஓதணும் அப்படிங்கிறத தாங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் அதை ஓதக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஆரம்பமாக தாங்கள் சலவாத்தை 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். ஏதேனும் ஒரு சலவாத் 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க. யா ரஹ்மானு, யா ரஹ்மானு என்ற அல்லாஹுவினுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னாவை 11 முறை ஓதிக்கொள்ளுங்கள். பிறகு சூரத்துல் கௌசரை தாங்கள் 10 முறை ஓதிக்கொள்ளுங்கள். சூரத்துல் கௌசர் சொந்தமாக போன வீடியோவிலேயே சொன்னனால அதில் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கிறனால உங்களுக்கு இதில் நம்ம சாதாரணமாக சூரத்துல் கௌசர்னு சொல்லிட்டு கடந்துருவோம். இன்னாத்தினாக்கல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். சூரத்துல் கௌசர் 10 முறை ஓதிக்கொள்ளுங்க. பிறகு 11 முறை யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்ற அல்லாஹுவினுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவை 11 முறை ஓதிக்கொள்ளுங்கள். யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்பதை 11 முறை ஓதிக்கொள்ளுங்க. பிறகு மீண்டும் செலவாத் ஓதிக்கொள்ளுங்க. முன்பின் 3 முறை செலவாத், நடுவில் இதெல்லாம் முறையாக ஓதிக்கொள்ளுங்க. இதை ஓதக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. என்னன்னு சொன்னால், தாங்கள் இதை ஓத ஆரம்பிப்பதற்கு முன்பதாக தங்களுடைய வலது கையை, இது ஃப்ரண்ட் கேமராங்கனால உங்களுக்கு இடது கை மாதிரி தெரியும், இதனுடைய வலது கையை தாங்கள் தங்களுடைய நெற்றியின் மீது வைத்துக்கொள்ளுங்க. நான் வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி தங்களுடைய நெற்றியின் மீது வைத்துக்கொள்ளுங்க. வைத்து இந்த ஆரம்பத்தில் இருந்து சலவாத்திலிருந்து சலவாத்து வரைக்கும் இதை ஃபுல்லாகவே வலது கையை நெற்றியின் மீது வைத்து இஃப்தார் சமயத்தில் ஓதணும். இந்த மாதிரி வச்சு ஓதுறதில் யாரும் பார்ப்பாங்க. நம்ம உதாரணத்துக்கு வீடாக இருந்தால் பிரச்சனை இல்லை. பள்ளிவாசலில் உட்காந்துருக்கோம்னா அந்த நேரத்தில் இப்படி கை வச்சு ஓதனோம்னா என்னங்க ஓதுறீங்கன்னு யாராவது கேட்பாங்க. அப்படி ஒரு வேளை கேட்பாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அந்த சமயத்தில் அலங்காமல் நம்ம என்ன செஞ்சுக்கணும், கையை அப்படி சாதாரணமாக கீழே குனிஞ்ச மாதிரி நமக்கு தலையை பிடிச்ச மாதிரி கை வச்சுக்கணும். நம்ம அலங்காமல் ஓதிக்கணும். அப்படி ஓதுறது பெட்ரு. மற்றவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேணாம்னு நினச்சிங்கன்னு சொன்னால் யார் என்ன ஏதுன்னு கேட்பாங்க, அது தேவையில்லாத ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பயந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இப்படி செய்து கொள்ளலாம். வீடாக இருந்தால் பிரச்சனையே இல்லை, நம்ம வாட்டுக்கு வச்சு ஓதுவோம். நான் பொதுவாக பள்ளிவாசல்களில் நோன்பு திறக்கிற சமயங்களில் நான் இந்த மாதிரி செய்து கொள்வது வழக்கம். நான் தலையை இப்படி பிடிச்ச மாதிரி தலையை அப்படியே கையை அப்படி ஊனி தலையை பிடிச்ச மாதிரி நம்ம குனிஞ்சுக்கிட்டோம்னா ஏதோ தலைவலி இதில் உட்காந்துருக்காரு போட்டிருக்கு அப்படின்னு விட்டுருவாங்க. அதுவும் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு சாதாரணமாக சொல்கிறேன். அப்போ தாங்க இந்த அமலை செய்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் துவா செய்து கொள்ளுங்கள். இந்த அமலை செய்கிறீங்க, செஞ்சுட்டு அப்படியே கையேந்தி துவா செய்கிறீங்க. அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்கிறான். சூரத்துல் கௌசருக்கு பிறகு ஓதக்கூடிய துவாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். அப்போ இந்த முறையும் சொல்லித்தர்றாங்க. தங்கள் வரைக்கும் இதை எத்தி வைக்கணும்னு நினச்சோம். தாங்கள் இதை செய்து கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். இலகுவானது. சந்தேகங்களாக இந்த விஷயங்கள் கேட்கப்படலாம் நான் நினைக்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். முதலாவதாக இந்த 2 அமல், அதாவது போன வீடியோவில் நம்ம சொன்ன சூரத்துல் கௌசருடைய அமல், இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற சூரத்துல் கௌசருடைய அமல், எதை ஃபஸ்ட்டு செய்யலாம், எதை 2வது செய்யலாம். ஏற்கனவே சொன்னேன், போன வீடியோவில் போட்ட சூரத்துல் கௌசருடைய அமலை நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யுங்க. அதுக்கப்புறம் இந்த அமலை செய்துட்டு துவா செய்து கொள்ளுங்கள். ஏன்னா இது கை வைத்து ஓதக்கூடிய அமலாக இருக்குது. அதனால தாங்க அதை ஃபஸ்ட்டு செஞ்சு செகண்ட் செய்யுங்க, சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. 2வதாக இது குரான் சம்மந்தப்பட்ட அமல் அப்படிங்கிறனால தொலை தேவையில்லாத நாட்களில் இந்த அமலை செய்வதை தாங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். 3வதாக இன்னும் ஒரு 10 நாள் தானே இருக்குது, இந்த நம்ம செய்யலாமா, தாராளமாக தொடர்ந்து இன்ஷா இந்த 10 நாட்கள் இந்த அமலை செய்து வாங்க. நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் துவாவை கபூல் செய்வான். அடுத்ததாக 2 அமலும் வெவ்வேறு அமலா ஒரே அமலா, வெவ்வேறு அமல். அந்த அமலை மட்டும் செய்கிறவங்க அந்த அமலை மட்டும் செய்யலாம். 2 அமலை சேர்த்து செய்கிறவங்க 2 அமலையும் செய்யலாம். இந்த அமலை மட்டும் செய்ய நினைக்கிறவங்க இந்த அமலை மட்டும் செய்து கொள்ளலாம். இதெல்லாம் சந்தேகங்களாக தோன்றலாம்னு நினச்சது உங்களுக்கு சொல்லிட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரமதானுடைய மாதத்தை பயனுள்ள மாதமாக, அவனுடைய மன்னிப்பை பெறக்கூடிய மாதமாக அல்லாஹ் ஆக்கி தந்தல் புரிவானாக. அல்லாஹ் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் அவனுடைய கோபத்திலிருந்து நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் பாதுகாத்தருள் புரிவானாக. ஆமீன். இது போன்று பல்வேறு தலைப்புகள் நம்ம சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்களும் இந்த சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணித்து லைக் பண்ணுங்கள். இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் மதரசத்து சாதியாவின் தொடர் பணிகளை தாங்கள் நன்கு அறிவீர்கள். சமுதாயத்திற்கு பயன்படும் வகையில் ஆலிம்களையும் ஹாஃபில்களையும் உருவாக்கும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது. மதரசா மாணவர்களின் உணவு செலவு, உஸ்தாதுமார்களின் சம்பளம், மேலும் மருத்துவ செலவுகள் என அனைத்து செலவுகளும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டே நிகழ்ந்து வருகிறது. இப்புனிதமிக ரமதான் மாதத்தில் தங்களுடைய ஜக்காத், சதகா மற்றும் நன்கொடைகளை மதரசாவிற்காக வேண்டி தந்துதவும்படி தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும்
வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். மேலும் தாங்கள் உதவக்கூடிய தொகைக்கான ரசீதும் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். மேலும் தாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை ஆலிமாகவோ ஹாஃபிலாகவோ ஆக்க விரும்பினால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். தாங்கள் செய்யும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் அல்லாஹ் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தார்களுக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் தந்து அனைத்து விதமான முசீபத்துகள், கண்ணேறு, நாவேறுகள், ஜின்னு ஷைத்தான்களுடைய தீமைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு தந்தல் புரிவானாக. மேலும் மதரசாவினுடைய மாணவர்களை கொண்டும் உஸ்தாதுமார்களை கொண்டும் எப்பொழுதும் தங்களுக்காக துவா செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தை பயனுள்ளதாக அவனிடத்தில் மன்னிப்பை கேட்டு பெறக்கூடிய அற்புதமான மாதமாக நமக்கு ஆக்கி தந்தல் புரிவானாக. அவனது பாதுகாப்புகளை நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.